பேக்கரி ஆரம்பிச்சதுல இருந்து பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு தொல்லையா பண்றாங்களே அப்படின்னு ஒரு டைலாக் வரும்ல. ஆமா, அது மாதிரிதான் இப்ப குரோக்கோட நிலைமையும் இருக்கு. எது இல்லைனாலும் அதுட்டு தான் போய் கேக்குறாங்க. ஆமா, அந்த அளவுக்கு எக்ஸ்ல இந்த குரோக்குங்கிற ஏஐ வந்து பல பதில்களை அள்ளி விட்டுட்டு இருக்கு. இந்த பதில்கள் வந்து ஜிக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னன்னா ஜென்ரலா யூசிக்கு இல்லாம அரசியலா நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக காரங்க பிஜேபி பத்தி கேட்க, பிஜேபி காரங்க திமுக பத்தி கேட்க, அதுல பிஜேபி தான் ரொம்ப அட்டாக் பண்ணுது போல இருக்கு. ஆமா, நம்ம இப்ப பிரதமர் மோடி பத்தி அங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அது வந்து நிறைய பதில்கள் சொல்லியிருக்கு. என்ன குறிப்பா சொல்லியிருந்தது அப்படின்னா, 2014 அப்புறம் அவர் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் பேட்டியே கொடுக்கல, பிரஸ் கான்ஃபரன்ஸே அவர் சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துச்சு. பேச வேண்டியதெல்லாம் வந்து அவர் வந்து அமித்ஷா வச்சே பேசிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த இதுல சொல்லியிருந்துச்சு. உண்மைதானே சொல்லியிருக்கு. அதுதான் ஜிக்கு வந்து பிடிக்கல போல. இதுல இன்னொரு விஷயமும் வேற சொல்லியிருக்கு. என்னன்னா, அவர் இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லி இன்னொரு யூசர் அதுகிட்ட கேள்வி கேட்க, அது எல்லாமே ஸ்கிரிப்டடா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கணிச்சிருக்கு. ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸ்ல மட்டும் பேசுறாரு. அதுவுமே வந்து அவர் ஒரு பிஆர் மிஷின் மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு ஒரு படி மேலேயே போயிடுச்சு. இதுல வந்து என்ன சொல்லினா, சோசியல் மீடியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவரோட இமேஜை வந்து பில்டப் பண்ணியிருக்காரு. இதுதான் அவரோட இதுன்னு சொல்லிட்டு மோடியை பத்தின விஷயங்கள்னு இதெல்லாம் பகிர்ந்து எதிர்கட்சி மாதிரியே பேசியிருக்கு. அதுதான் சொல்றாங்க, இது எதிர்கட்சிக்காரர்கள் சதி